அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக நம்மை படைத்து இரண்டு வகையான அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். எந்த துறையோடு சம்பந்தப்பட்டாலும் இரண்டு வகையான தன்மைகள் ஒரு உண்மையான முஃமினிடம், இறை விசுவாசியிடம் இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு குர்ஆனுடைய சாராம்சமாக முன்வைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டு பகுதி தான். ஒன்று என்ன தெரியுமா? ஷுக்ருடைய பகுதி, நன்றி செலுத்துவதுடைய பகுதி. இன்னும் ஒன்று சபருடைய பகுதி. உலக வாழ்க்கையிலே நிரந்தரமான சந்தோஷமும் கிடையாது, நிரந்தரமான கவலைகளும் கிடையாது. உலக வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வயது கூடிக்கொண்டு போகிறது, மறுமை வாழ்க்கைக்கு நெருங்கி கொண்டு போகிறோம். மௌத்திலிருந்து என்ன கவுண்ட் டவுன் நடக்கிறது, மேலிருந்து கீழ் குறைகிறது. உதாரணமாக 100லிருந்து 99, 98, 97 எங்கிருந்து மறுமை வாழ்க்கையிலிருந்து. உலகத்துடைய வாழ்க்கை 1, 2, 3 என்று வயது கூடிக்கொண்டு போகிறது. 60 வருடம் ஒருவருடைய ஆயுள் என்றால், அவர் ஒரு வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது அவருக்கு எஞ்சி இருப்பது 59 வருடங்கள். 10 வயது இருந்தால் அவருக்கு எஞ்சி இருப்பது 50 வருடங்கள். எனவே இந்த வாழ்க்கையிலே இரண்டு வகையான தன்மைகள் நம்மிடம் ஆழப்பதிய வேண்டும் நம்முடைய மனதிலே. இந்த இரண்டு தான். அந்த இரண்டும் இல்லாத மூன்றாவது ஒன்று இருக்கும் என்றால் அது அல்லாஹ்வுடைய திருப்திக்கு மாற்றமாக இருக்கும். சபர், வருகின்ற சோதனைகளிலே பொறுமை செய்வது, கிடைக்கின்ற நியாமத்துகள் பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துவது. ஆனால் நியாமத் என்று சொல்லுகின்ற பொழுது நியாமத் இல்லாதவர், பாக்கியங்கள் அருட்கொடைகள் கொடுக்கப்படாதவர் என்று யாரும் கிடையாது. எல்லோருக்கும் நியாமத் இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, வஇத்தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். இறைவன் நமக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறான், ஒரு முடிவாக நமக்கு ஒரு கட்டளையிட்டிருக்கிறான். நீங்கள் நன்றி மனப்பான்மையோடு நடந்தால் லஅஸீதன்னகும், நான் அதை இன்னும் விஸ்தரிப்பேன், அபிவிருத்தி செய்வேன். எந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோமோ அது விஸ்தரிக்கப்படும், அது கூடும், அது வளரும். பொறுமை என்பது மேடு பள்ளம் வருவது போன்று உலக வாழ்க்கையிலே காலையில் சந்தோஷமாக விழிப்போம், இரவு தூங்கும் பொழுது கவலையான ஒரு செய்தியோடு இரவு கழிப்போம். இரவு சந்தோஷமாக உறங்கியிருப்போம், காலையில் எழுந்தவுடன் சில கவலையான விடயங்கள் நமக்கு நடக்கும். நேற்று ஆரோக்கியமாக இருந்தோம், இன்று நோயோடு இருப்போம். இன்று நோயாளியாக இருப்போம், நாளை சுகதேகியாக மாறுவோம். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு முள் குத்தினாலும் ஒரு முள் தைத்தாலும் காலிலே கையிலே, அது கூட அதை பொறுமையோடு திருப்தியோடு அதை பொறுத்து கொள்கின்ற பொழுது, சகித்து கொள்கின்ற பொழுது அந்த முள் குத்தினாலும் நமக்கு நன்மை எழுதப்படும், பாவம் மன்னிக்கப்படும். ஒரு முள் குத்துவதற்கே நமக்கு பாக்கியம் இருக்கிறது. அது மனதை வைத்து தான் கிடைக்கும். பதறாமல், நொந்து கொள்ளாமல், அந்த வருத்தத்தை சகித்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நாடு நடந்து விட்டது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் வாழ்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் மேலே இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். இப்படியான வார்த்தைகளை நாம் இந்த வார்த்தைகளை பாய்ப்பது மௌத்துக்கு மாத்திரம் தான். இன்னா லில்லாஹி என்று சொன்னாலே யார் மௌத் என்று கேட்போம்? இல்லை. சிறிய சோதனை வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது யாருடைய வார்த்தை? இந்த தன்மை உள்ளவர்களுடைய வார்த்தை. என்ன சோதனை நெருக்கடி தனக்கு நிகழ்ந்தாலும், தன்னோடு இருப்பவர்களுக்கு நிகழ்ந்தாலும், தனக்கு கேள்விப்பட்டாலும் இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே மீள இருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ்வின் பக்கம் மீளத்தான் இருக்கிறோம். இதுதான் சபர் உள்ளவர்களுடைய வாழ்க்கை. இதுக்கு முந்தைய வசனம் என்ன? வல நப்லுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத். பிஷைஇன் மினல் ஹௌஃப், கொஞ்சம் அச்சம், சில பயங்கள் ஏற்படும் மனிதன் அடிப்படையில். அந்த பயத்தை கொண்டு, அது எதிரிகளுடைய பயமாக இருக்கலாம், ஏதாவது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமாக இருக்கலாம், அல்லது நாம் ஈடுபடுகின்ற துறையிலே ஏதாவது பயங்கரமான நிகழ்வு நடந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, உடலியல் ரீதியாக ஒரு பயம் ஏற்படுது. ஹௌஃப் வல் ஜூ. சில கட்டங்களை பசி பட்டினி, இதை கொண்டு சோதிப்போம், நிச்சயம் சோதிப்போம். சில கட்டங்களிலே ஒரு நாள் பூராக சாப்பிட வேண்டிய நேரத்திலிருந்து பல மணித்தியாலங்கள் சாப்பாடு இல்லாமல் தவிர்ப்போம். சில இடங்களில் அகப்பட்டுக் கொள்வோம். சில வேளை பசியாக இருக்கும், கையிலே பணம் இருக்காது, சாப்பாடு உணவுகளை வாங்கி கொள்வதற்கு சோதிப்போம். சில பிரயாணங்களிலே சரியான உணவகங்கள் இல்லாமல் நீண்ட பிரயாணங்களிலே பசியோடு பிரயாணிக்க வேண்டிய நிலைமைகளும் சில வேளை ஏற்படலாம். பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வால். பொருளாதார குறைபாடு, வருமான குறைவு, என்ன வியாபார குறைவு, நமக்கு வருகின்ற ரிஸ்க்கு வருகின்ற வழிகளிலே கொஞ்சம் இறுக்கங்கள் ஏற்படலாம். பொருளாதார சேதங்கள், குறைவுகள், நஷ்டங்கள். பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ், உயிர் சேதங்கள், நெருங்கிய உறவுகளுடைய மரணம்,
அல்லது தன்னோடு வாழ்கின்ற சமூகத்தில் உள்ள நபர்கள் மரணிப்பது, தன்னுடைய உறவு உறுப்பினர்கள் மரணிப்பது என்று உயிர் சேதங்கள், அதுக்கான அனர்த்தங்கள், விபத்துகள், இப்படியான சில கட்டங்களில் அப்படியான சோதனைகள் வரும். வல்லம்புஸ் வஸ்ஸமராத், நம்முடைய எங்கெங்கிருந்தெல்லாம் நமக்கு லாபங்கள் வருமானங்கள் வந்து கொண்டிருக்குமோ அது குறைந்து விடும். வஸ்ஸமராத், வருமானங்கள் லாபங்கள் குறையும். பொருள்களே சேதமாகுவது முன்னால் சொல்லப்பட்டது. கடையில் போம், சில வேளை வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் வெள்ளத்துக்கு நீருக்கு நனைந்து அப்படியே பயன்படுத்த முடியாமல் போய்விடும், வீடு சேதமடையும். அம்வால், வருமான வழிகள் கொஞ்சம் இறுக்கமாகும், வருமானங்கள் போதாது. இது சோதனை, இது நிச்சயம் வரும் என்றெல்லாம் சொல்லிவிட்டான். இது இல்லாமல் வாழ முடியாது. ஏதோ ஒரு பகுதியில் ஒருவருக்கு ஏதோ ஒரு துறையில் சோதனை இருக்கும். ஆனால் இந்த சோதனைகளிலெல்லாம் குட் நியூஸ், நன்மாராயம் யாருக்கு? வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளிகளுக்கு நன்மாராயம். பொறுமையோடு இந்த சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம். அல்லதின் இதா அஸாபத்து முஸீபா, அந்த மக்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால், எந்த சோதனை ஏற்பட்டாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹ் ஓதுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அடுத்த பாக்கியம் உலாஇக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு தான் இறைவன் புறமிருந்த அருள் பாக்கியங்கள், கிருபைகள், ரஹ்மத்துகள் சரிவாக கிடைக்கும். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். கண்ணியமானவர்களே, எனவே சோதனைகளிலே சபர், பொறுமையுடைய வாழ்க்கை. என்ன சிரமம் வந்தாலும் பொறுமை. அல்லாஹ் முடிவு செய்தான், நடந்தது. பசியால் சோதிக்க அல்லாஹ்வுடைய முடிவு, பசியோடு இருக்கிறேன். வசதி வாய்ப்பு குறைவு, பொறுமை. உடலிலே நோய் நொம்பலம், பொறுமை. சில நபிமார்களே அல்லாஹ் சோதித்தான். உடலிலே கிட்டத்தட்ட 17, இன்னொரு கருத்தில் 19, இன்னொரு கருத்தில் 21 வருடங்கள், ஏதோ 17 வருடங்களுக்கு மேலாக, குறைந்தது 17 வருடங்களுக்கு மேலாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தான். அவர்களுடைய தோளில் ஒரு வகையான புண்ணுகள், காயங்கள், அவர்களுடைய தோளில் எல்லாம் சோதித்தான். பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தந்தான், அந்த நோயை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான், நான் பொறுமை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் எந்த குறை, நான் தொழ மாட்டேன், நான் திக்ர் செய்ய மாட்டேன், நான் உன்னை துதிக்க மாட்டேன், உனக்கு நன்றி செலுத்த மாட்டேன் என்று அல்லாஹ்வோடு விவாதிக்கவில்லை. மனமுடையவில்லை, மனம் தளரவில்லை, நொந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய அந்த விதியை பொருந்தி கொண்டார்கள். ஷிபாவை கேட்டுக்கொண்டு அன்னி மஸ்ஸனி அத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு கஷ்டம், சரியான வருத்தம். அல்லாஹ்விட சொல்கிறார்கள், அன்னி மஸ்ஸனி அத்துர், சரியான வருத்தம், நோவாக இருக்கிறது யா அல்லாஹ். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ மிக பெரும் கிருபையாளன். 17 வருடங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். குணமாகிய பாடலை, கொஞ்சம் குறைவதும் கூடுவதும், நோய் பூர்த்தியாக குணமாகவில்லை. ஒரு கிதாபிலே பார்த்த ஞாபகம், சொன்னார்களாம் எல்லா இடங்களிலும் அந்த காயங்கள், ஒரு வகையான புண்ணு. சொன்னார்களாம், அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பேர் நாமங்களை மொழியக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவும் உள்ளமும், ஒரு கருத்திலே 2 சிற்றுறுப்புகள், முக்கியமான உறுப்புகள். நாக்கை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உடம்பிலும் காயம், 99% உடல் உறுப்புகள் நோய், நாக்கு மாத்திரம் சுகம். நாக்கில் அந்த புண்ணு இருக்கவில்லை, அந்த நாக்கு சுகமாக இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்களாம். இப்படி பார்த்தால் யார் தான் அல்லாஹ்வோடு நொந்து கொள்வோம்? யார் தான் கலாக்கதரை கசப்பாக பார்ப்போம், விதியை வெறுப்பாக பார்ப்போம்? ஆனால் என்ன நடந்தது? பொறுமை. இன்னல்லாஹ் மா ஸாபிரீன் வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்கள் நன்மாராயம். என்ன நன்மாராயம்? அந்த கஷ்டம் நீங்கும், அந்த சோதனை நீங்கும், அந்த கவலை சந்தோஷமாக மாறும், அந்த நெருக்கடி விசாலமாக மாறும், அந்த குறைபாடு நிவர்த்தி செய்யப்படும், குறைவு நிறைவாக மாறும். இதன் நன்மாராயம். சொர்க்கத்திலும் பொறுமையாளர்களுக்கு, பொறுமையோடு வாழ்ந்தீர்களே, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக வாழ்ந்ததனால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். மலக்குமார்கள் வாழ்த்துகின்ற வார்த்தை சலாம். மலக்குமார்கள் சொர்க்கத்திலே வரவேற்று சொர்க்கவாசிகளுக்கு சொல்கின்ற நன்மாராயம் சலாம் என்ற சொல். அந்த சலாம் என்ற வார்த்தை தெரிவிப்பதற்கு, வரவேற்பை சொல்வதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையோடு வாழ்ந்தீர்களே, சொர்க்கத்திலே தாராளமாக அனுபவியுங்கள், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நல்ல நிம்மதி உண்டாகட்டும். எனவே மலக்குமார்கள் கூட சொர்க்கவாதிகளுக்கு சொல்கின்ற காரணம், உங்களுக்கு இந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கு காரணம் உங்களுடைய பொறுமை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்தார்கள். 17, 18, 19 வருஷங்கள் பொறுத்தார்கள். ஒரு நாள் கூடவே மனைவி நல்ல முறையில் ஊழியம் செய்தார்கள்.
உண்மையிலே கஷ்ட காலங்களில் தான் கூட இருப்பவர்களே உண்மையான அன்புள்ளவர்கள் யார், நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்று விளங்கும், நோயிலே விளங்கும். ஒரு செல்வந்த ஒருவர் நஷ்டமாகினால் லொஸ்ஸாகினால் விளங்கும் யார் கூட இருந்தவர்கள் உண்மையிலே விசுவாசிகள் என்று. பணத்துக்காக தொங்கினார்களா அல்லது என்னோட உண்மையான விசுவாசமா? அதே போன்று ஆரோக்கியமாக இருந்த கணவர் நோயாளியாக இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்கி விட்டார்கள், ஒரு வகையான தோல் சம்பந்தப்பட்ட ஒரு காயங்கள் என்று சொல்லி. ஆனால் அன்பு மனைவி, ரஹ்மா என்று சொல்லக்கூடிய மனைவி, அந்த பேருக்கு ஏற்றவாறே அன்புள்ள பாசமுள்ள ஒரு மனைவியாக ஊழியம் செய்தார்கள். ஒரு நாள் கணவரை வெளி தேவைக்காக அவர் அந்த வெளி தேவைக்கு அனுப்பிவிட்டு இங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். உள்ளே போன கணவர் வெளியே வருகின்ற பொழுது வித்தியாசமான தோற்றம், அழகான தோலமைப்பு, உடம்பெல்லாம் அழகான தோற்றம் இருந்த அவருடைய முக வாக்கை விட வித்தியாசமாக வருகிறார். இவர்கள் அடையாளம் கூட காணவில்லையாம். இவர்கள் அடையாளம் காணாமல் கேட்டார்கள், என்னுடைய கணவர் ஐயூப் அவருடைய வெளி தேவையை முடிப்பதற்காக உள்ளே சென்றார் அந்த குளியலறை, கண்டீர்களா? தாமதமாக இன்னும் வரவில்லை. அவர்கள் சொன்னார்களா, நான் தான் உன்னுடைய கணவர். அல்லாஹ் ஒரு என்ன தெரியுமா அல்லாஹ் கொடுத்தான் அந்த நிவாரணத்துக்கு? அந்த பொறுமையுடைய வெற்றி, அந்த பொறுமை, அல்லாஹ்வுடைய அந்த 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 நோயை, அந்த கஷ்டத்தை மனதார பொறுத்து ஷிஃபாவையும் கேட்டுக்கொண்டு அன்னி மசனி ஷைத்தான் பினோஸ் அன்னி மசனி அல்லோர் துவாவதி கொண்டு தான் இருந்தார்கள், சிகிச்சை செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் ஷிஃபா கிடைக்கும் வரை பொறுமை. அல்லாஹ் 2 நீர், பச்சை தண்ணீர்னு சொல்லுவோம், என்ன உருக்குல் பிரிஜ் ஹாதா முக்தசலும் பாரதி மஷராப். ஒரு தண்ணீரை காட்டி அல்லாஹ் சொன்னானாம், அதை கொண்டு காலை அசைத்து அதிலே குளியுங்கள். ஒரு தண்ணீரால் மேலே குளிக்க சொன்னான், இன்னும் ஒரு தண்ணீரை குடிக்க சொன்னான். பச்சை தண்ணீரால் அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். நீர் அருந்தி முழு ஷிஃபா, முழு தோலும் அப்படி அழகான தோலாக மாறியது, நோய்க்கு முன்னால் இருந்ததை விட அழகாக. அன்பானவர்களே, இதான் பொறுமையின் வெற்றி. என்ன துறைகளில் யாருக்கு என்ன கஷ்டம் சிரமம், அது உடலியல் ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், என்ன தொழில் துறைகள் சம்பந்தப்பட்ட தொழில் புரிகின்ற இடங்களில் இருக்கலாம், அல்லது ஏதாவது மனசு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் வருத்தங்கள் இருக்கலாம், உடம்பிலே என்ன, அதே போன்று மானசீக ரீதியாக என்ன கஷ்டங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் இருந்தாலும் சாபிர், பொறுமைசாலி என்ற அந்த அடையாள சின்னத்தை நாம் அணிந்து கொள்கின்ற பொழுது நமக்கு ஈட்டிலே அந்த சிரமமும் இல்லாமலாகும். ஃபஇன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலேசு இருக்கிறது. ஃபஇன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, அதே கஷ்டத்தோடு இன்னுமொரு இலேசு இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தால் 2 இலேசுகள் வரும், ஒரு நெருக்கடி வந்தால் 2 விசாலங்கள் வரும், ஒரு வருத்தம் வந்தால் 2 சௌகரியங்கள் வரும். எனவே ஒரு கஷ்டத்தோடு இரட்டை லாபம், இரட்டை பெறுபேறு இருப்பதாக அலம் நஷ்ரஹ் சூராவிலே நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மனது நொந்த கட்டத்தில் இறங்கிய சூரா அது. என்ன மனது நொந்த கட்டம் என்றால், ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு மனைவியை இழந்த வருடம், பெரியப்பா அபூ தாலிபை இழந்த வருடம். 2 பேரும் வலக்கரமும் இடக்கரமும் போன்று நபியவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். ஆமுல் ஹுஸ்ன் என்ற அந்த வருடத்துக்கு பேர், துக்க ஆண்டு, நபியவர்கள் கவலையான சம்பவங்களுக்கு முகம் கொடுத்த ஆண்டு. அதுக்கு ஆறுதலாக நபியவர்களை மோட்டிவேட் பண்ணி, நபியவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, நபியவர்களை இன்னும் என்ன ஆறுதல் படுத்த இறங்கிய சூறாக்களில் ஒன்றுதான் அலம் நஷ்ரஹ் சூரா. அதில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தவில்லையா, விரிவாக்கவில்லையா, அந்த நெஞ்சை கழுவி சுத்தப்படுத்தியது. வவதஅனா அன்க விஸ்ரக், உங்களை விட்டும் உங்களுடைய சகல கஷ்டங்கள் சிரமங்கள் சுமைகளை அகற்றவில்லையா, வாழ்க்கை சிரமங்களை போக்கவில்லையா. அல்லது அன்கத தஹ்ரக், உங்களுடைய முதுகை முறிக்கும் அளவு சுமை தாங்க முடியாத, ஈமான் இல்லாமல் தாங்க முடியாது, அவ்வளவு சோதனைகள் நபி அவர்களுக்கு. எவ்வளவு சோதனைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், செவியேற்றிருக்கிறோம். அந்த சோதனைகள் எல்லாம் நபி அவர்கள் அந்த ஈமானிய பலத்தால், சபர் பொறுமை என்ற ஆயுதத்தால் முகம் கொடுத்தார்கள். கேடயத்தால், பொறுமை என்ற கேடயத்தால் நபி அவர்கள் தாக்கு பிடித்தார்கள். வீட்டிலே அல்லாஹ் எவ்வளோ கண்ணியங்களை கொடுத்தான், பாக்கியங்களை கொடுத்தான். அல்லது அன்கதஹர் வரஃபஅனா லக திக்ரக், இந்த கஷ்டங்களிலே நீங்கள் பொறுத்தீர்கள், நீங்கள் அதை மனதார பொருந்திக் கொண்டு வாழ்ந்தீர்கள், உங்களுடைய பேர் நாமத்தை உயர்த்தினோம்.
உடைய உலகறிய செய்தோம், உடைய பெயரை நாங்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அத்தஹியாத்திலே நபி அவர்கள், அதானிலே நபி அவர்கள், இகாமத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கலிமா சொல்லும் பொழுது பிற்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர், எல்லா இடங்களிலும் எத்தனையோ பேருடைய பேருக்கு முன்னால் முஹம்மத். உலகத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களிலே பெயர் வைக்கப்பட்ட பெயர்களை பட்டியலிட்டால் முஹம்மது என்ற பெயர் அதிகம். ஏன் அவ்வளவு அன்பு, அவ்வளவு மரியாதை. உங்களை நாங்கள் அப்படியே உலகத்துக்கும் உங்களை பிரஸ்தாபப்படுத்தி விட்டோம், பிரபலியப்படுத்தி விட்டோம், உயர்த்தி விட்டோம். நபியர்களை புகழாத, பாடாத, பாராட்டாத, சலவாது சொல்லாத ஒரு முஸ்லீம் உலகத்தில் இருக்க முடியுமா? ஏன்? அந்த பொறுமையுடைய பிரதிபலன், அந்த சிரமங்களை பொறுத்து கொண்டு வாழ்ந்த ஒரு பிரதிபலனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொடுத்தான். எனவே இந்த கஷ்டத்தோடு 2 லேசுகளை தந்தோம் என்று நபியர்கள் எல்லாம் சொல்ல, ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வைதா ரப்பிக ஃபர்கப். நீங்கள் ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்து நீங்கள் இறைவன் பக்கம் பச்சாதாபப்பட்டு அமல் செய்ய வேண்டும். தியாகத்தோடு இறை வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். இறைவனின் பக்கமே தேட்டம் கொள்ள வேண்டும். உங்களுடைய முழுமூச்சான குறிக்கோளும் தேட்டமும் இறைவன் பக்கம் இருக்க வேண்டும் என்று நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதன் மூலம் எங்களுக்கும் அல்லாஹ் பாடம் படித்தார்கள். எனவே 2 பகுதிகளில் ஒன்றை பேசினேன். அடுத்த சந்தர்ப்பத்திலே நன்றி, ஷுக்குரை பற்றி உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வேன் என்ற அறிவிப்போடு விடைபெறுகிறேன். ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.